தேவன் அழைக்கிறார், வானில் ஆசி அளிக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். நீதி தேவன் அழைக்கிறார், வானில் ஆசி அளிக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். நம்மில் துணிந்து செயல்பட புதிய வானம் காணலாம். நம்பி துணிந்து செயல்பட புதிய வானம் காணலாம். அன்பில் இறையை வழிபட புதிய பூமி காணலாம். அன்பில் இறையை வழிபட புதிய பூமி காணலாம். ஒன்று எங்கள் தேவன் என்று உரிமை கீதம் பாடுவோம். ஒன்று எங்கள் தேவன் என்று உரிமை கீதம் பாடுவோம். ஒன்று எங்கள் தேவன் என்று உரிமை கீதம் பாடுவோம். இது தேவன் அழைக்கிறார், வானில் ஆசி அளிக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். சுமந்த தோள்களே, சுகமறந்த கால்களே, வழி மறந்து வாழ்வு காணலாம். பலியிலே அருள் நிறைந்த அமைதி காக்கலாம். இறையாட்சி விடியலின் புது காட்சி அன்பியம், மறைவாழ்வின் புனித பண்பியம், நாளுமே இறைவாழ்வின் புதிய பயணமே. ஓடும் நதிகள் ஆயிரம், சேரும் கடல் ஒன்றுதான். ஜாதி மதம் கடந்து நாம் இறையாட்சி தேடலாம். ஓடும் நதிகள் ஆயிரம், சேரும் கடல் ஒன்றுதான். ஜாதி மதம் கடந்து நாம் இறையாட்சி தேடலாம். மனிதநேய சங்கமம் தானே திருப்பலி, தோழமையின் நன்றியம் தானே. மனிதநேய சங்கமம் தானே திருப்பலி, தோழமையின் நன்றியம் தானே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அருட்தந்தையர்களே, ஸ்டான் சுவாமி அவர்களினுடைய நினைவேந்தல் திருப்பலி, குறிப்பாக இயேசு சபையை சார்ந்த இந்த ஸ்டான் சுவாமி தன்னுடைய வாழ்வினுடைய தொடக்க முதலே ஒரு புரட்சி பாதையை தன்னுடைய பயணமாக தொடங்கியவர். ஜாம்ஷெட்பூர் ப்ராவின்ஸ், அந்த ப்ராவின்ஸிலே தொடக்கத்திலே தன்னை இணைத்து கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவர். இவருடைய சாதனை பட்டியலை காலையிலிருந்து மாலை பொழுது வரை ஒவ்வொருவராக பகிர்ந்து கொண்டாலும் எனக்கு அவரோடு இருந்த தொடர்பை உங்கள் முன்பாக நினைவுபடுத்துகிறேன். 1990 டெல்லி ISI என்று சொல்லக்கூடியது, இந்தியன் சோஷியல் இன்ஸ்டிடியூட், இந்திய சமூக மையம் என்று 2 தளங்களிலே வைத்திருக்கிறார்கள், டெல்லியிலும் பெங்களூரிலுமாக. அங்கே பெங்களூரில் இருந்த டெல்லி, பெங்களூரில் இருந்த ISI இந்தியன் சோஷியல் இன்ஸ்டிடியூட்டில் ஒவ்வொரு ஆண்டுமாக பல கோர்சஸ் கொடுப்பார்கள், பலவிதமான பயிற்சி வகுப்புகள் என்று கொடுத்து கொண்டிருப்பார்கள். அது நெட்டிலே பல வகையான பத்திரிகை வழியாக வெளியே வரும். அதில் மதுரை ப்ராவின்ஸிலிருந்து 2 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள், நானும் ஃபாதர் தாமஸ் அலெக்ஸ், இருவருமாக 2 வகுப்புகளுக்காக சென்றோம். ஒன்று சோஷியல் அனாலிசிஸ், இரண்டாவதாக
பீப்புள்ஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த 2 வகுப்புகளையும் அட்டன் பண்ணுவதற்காக நாங்கள் சென்றோம். அப்பொழுது அருட்தந்தை ஸ்டான் அவர்கள் எங்களுக்கு வகுப்பு எடுத்தார்கள். அவர் எடுத்த வகுப்பு 2மே இந்த தலைப்புகளில் தான், சமூக பகுப்பாய்வு மற்றும் மக்கள் இயக்கங்களும் தலைமைத்துவ குணங்களுமாக என்று இந்த 2 தலைப்புகளிலே எடுத்தார்கள். பங்கேற்பாளர்கள் என்று சொல்லுகிற பொழுது தென்னிந்திய தளங்களிலே இருக்கின்ற அத்தனை மக்கள் இயக்கங்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த தலைமைத்துவத்தை தேடி இருக்கின்ற பலவிதமான நபர்கள். பயிற்று மொழி ஆங்கிலமாகத்தான் இருக்கும். அருட்தந்தை ஸ்டான் அவர்கள் அதிகமாக ஹிந்தி புலமைத்துவம் பெற்றவர், மக்கள் மொழியிலேயே பேசி புலமைத்துவம் பெற்றவர். இந்த 2 வகுப்புகளையும் எடுக்கிற பொழுது இந்த தலைமைத்துவ பண்பை பற்றி தெளிவாக சொல்லுவார். பீகாரிலிருந்து பிரிந்த இந்த ஜார்க்கண்ட் மாநிலம், இந்த ஜார்க்கண்ட் மாநிலம் பீகாரிலிருந்து பிரிகிற பொழுது இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் அவர்களுக்கு தேவையான பகுதிகளை இந்த மாநிலத்தில் இணைத்து நாம் விளையாண்டு விடலாம் என்று சொல்லுகிற அந்த தருணத்தில் மக்களை ஒருங்கிணைத்து ஆதிவாசிகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட இந்த மாநிலமாக இருக்கட்டும் என்று இவர் ஒரு தனி மேப் வரைந்து கொடுத்தார் ஜார்க்கண்ட் மாநிலத்தை அமைப்பதற்கென்று. அதற்காக பல போராட்டங்களை எடுத்து நடத்தியவர். இதுவும் அவருடைய சாதனை பட்டியலில் ஒன்றாக நிற்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு சிந்தனைவாதி தனக்கென்று சுயநல பாதையிலே ஜெயிலிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. என்னோடு இணைந்து கைது செய்யப்பட்ட பேராசிரியர்கள், வக்கீல்கள், இன்னும் உயர்ந்த தரத்திலே இருந்து இருக்கக்கூடிய இந்த மகான்களையும் இணைத்து வெளியே எடுங்கள், உங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை மட்டும் எடுத்து விடாதீர்கள் என்று. ஆக அவருடைய போராட்டம் ஆதிவாசி மக்களுக்கு மட்டுமல்ல, தனக்குள் நடந்த போராட்ட அந்த யுக்திகளையுமாக மக்களுக்கு, அதாவது எங்களது இயேசு சபையாளர்களுக்கு எடுத்து சொன்னவர். மறைந்த இந்த ஸ்டான் சுவாமி அவர்களினுடைய இந்த அற்புதங்கள் இன்னும் எழுச்சி பெறட்டும். இந்தியா மட்டுமல்ல, உலகமெங்கும் எழுச்சி பெறட்டும். அவரது போதனைகள், அவரது வாழ்வு பயணங்கள் எங்கும் பலுகி பெருகட்டும் என்று இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். நீதி கதிராகி நேர்மை சுடராகி உண்மையாய் உதித்த தெய்வமே, வரவே நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதி என் வாழ்வில் தர வேண்டும். ஏழையர் ஆற்றலே நீ என்றோ, அவர்தம் வீழ்ச்சி உன் தோல்வி என்றோ. நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதி என் வாழ்வில் தர வேண்டும். ஏழைகள் ஆற்றலே நீ என்றோ, அவர்தம் வீழ்ச்சியும் தோல்வி என்றோ. நீதியின் தேவனே வர வேண்டும், நிம்மதி என் வாழ்வில் தர வேண்டும். உறங்காமல் ஓயாமல் உழைக்கின்றோ, உலகையும் வியர்வைகளால் நனைக்கின்றோ. உறங்காமல் ஓயாமல் உழைக்கின்றோ, உலகையும் வியர்வையால் நனைக்கின்றோ. விளைகின்ற பொருள்களில் எமக்குரிமையில்லை, பின்னுகின்ற குரல்களுக்கு முடிவு இல்லை. என் தெய்வமே இறைவா, 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 என் தெய்வமே இறைவா, இறைவா,
நிம்மதி என் வாழ்வில் தர வேண்டும். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் அவரது பிள்ளைகளாகி நம் மீது மனமிறங்கி நம்மை நமது பாவங்கள் பலவீனங்கள் அனைத்திலிருந்து மன்னித்து குணமளித்து இத்தெய்வீக பலியின் வழியாக நிலை வாழ்வுக்குள் நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே,
ஆற்றலின் ஊற்றே இறைவா, அறிவுக்கு எட்டாத உமது அருள் திட்டத்தான் திருமகனின் பாடுகளில் திரு அவையும் பங்கு பெற விரும்புகின்றீர். உமது பெயருக்காக துன்பத்தில் உழலும் நம்பிக்கையாளருக்கு பொறுமை, அன்பு இவற்றின் உளப்பாங்கை வழங்கியருளும். அதனால் அவர்கள் வாக்குறுதிகளுக்கு நம்பிக்கையும் உண்மையும் உள்ள சாட்சிகளாய் விளங்குவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. அதிகாரம் 3. இறை சொற்றொடர்கள் 28 தொடங்கி 29 முடிய. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாயிருக்கிறீர்கள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தோன்றலுமாய் இருக்கின்றீர்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உம்மிடம் அடைக்கலம் உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவன் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே. உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே.
மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம், தோல்வியும் பெருமையுமே என்றும் தொடரலாம். இறைவா, நீ என்னை கைவிடாய். துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய். ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவன் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே. உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிக்காய் துன்புறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 14 திருவசனம் 6. இயேசு சொன்னார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் என் தந்தையிடம் வருவதில்லை. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 1989ஆம் ஆண்டு லத்தீன் அமெரிக்காவிலே எல் சால்வதோர் என்ற மாகாணத்திலே 6 இயேசு சபை குருக்கள், அந்த இல்லத்திலே பணியாற்றிய பணிப்பெண் ஆக 7 பேர் இராணுவத்தரால் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். அந்த 6 இயேசு சபையினரும் யாரென்றால், அந்த எல் சால்வதோர் மாகாணத்திலே இருந்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள்.
ஏன் அவர்களை சுட்டுக் கொள்ள வேண்டும்? அந்த பேராசிரியர்கள் வெறும் பாடம் மட்டும் போதிக்கவில்லை. அந்த லத்தீன் அமெரிக்காவினுடைய சமூக பொருளாதார சூழ்நிலையை நன்றாக ஆய்வு செய்து மாணவர்களை தயார் செய்தார்கள். அந்த மாணவர்கள் அந்த அரசினுடைய அட்டூழியத்தை கேள்வி கேட்டார்கள். அந்த இயேசு சபையினர் அந்த கல்லூரியில் மட்டும் பணியாற்றவில்லை, மாலை நேரத்திலே மக்களிடம் சென்று இயக்கங்களை கட்டி எழுப்பினார்கள், ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கினார்கள். இதை பார்த்த அந்த அரசு, சர்வாதிகார அரசு, அவர்களை இரவிலே அந்த 6 பேரையும் சுட்டு கொண்டார்கள். அவரோடு சேர்ந்து பணிப்பெண்ணையும் சுட்டு கொண்டார்கள். இது 1989 நடந்தது. இதை கேள்விப்பட்ட அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே இறந்து விட்டார்கள். ஒரே ஒரு இயேசு சபையினர் ஸ்பெயின் நாட்டிலே இறையியல் பாடம் நடத்துவதற்காக சென்றிருந்தார். அவர் மட்டும் தப்பிச்சார். அவர் ஒரு சிறந்த இறையியலார், அவர் ஜான் சொப்ரினோ என்பவர். அப்பொழுது எங்களுடைய சபை தலைவர் ஒரு கடிதம் எழுதுகிறார், மாநில தலைவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டியில் எந்த இயேசு சபையினரும் இல்லை, ஆகவே வாலண்டியர்ஸ் வேண்டும், தன்னார்வ இயேசு சபையினர் இந்த கம்யூனிட்டிக்கு வேண்டும் என்று கடிதம் எழுதிய பொழுது 100க்கு அதிகமானோர் வாலண்டியர் செய்தார்கள். ஆகவே இங்கே சந்தைக்கு போகும் பொழுது இந்த ஆதிவாசி மக்கள்கிட்ட ஒரு கலாச்சாரம் இருந்தது. என்னவென்றால், தங்கள் வீட்டிலே இருக்கின்ற பொருளை எடுத்து செல்வார்கள். அது கோழி முட்டையாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், தானியங்களாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம். அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் போய் அதை கொடுத்து விட்டு அதிலிருந்து காசை பெற்றுக்கொண்டு வேறு பொருட்களை வாங்கி வருவார்கள். அப்பொழுது அவரும் அந்த மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிறுவனோடு போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு அம்மா கோழி வைத்திருந்தது. அப்போ ஒருத்தர் அங்கே மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் நல்லா வசதி படைத்தவர், கொஞ்சம் திமிராக இருப்பாங்களே, பணம் இருந்தால் வந்து ஒரு 40 ரூபாயை தூக்கி அந்த அம்மாட்ட போட்டுட்டு அந்த கோழியை பறிச்சுட்டு போயிட்டார். அப்போ அவருக்கு கேட்குறாரு, ஏன் இப்படி இந்த மாதிரி? அவர் வந்து அந்த அம்மாட்ட வந்து கோழி என்ன விலைன்னு கேட்கல, இந்த கோழியை தருவீங்களான்னு கேட்கல, அவர் பாட்டுக்கு ஒரு 40 ரூபாய் தூக்கி எறிஞ்சாரு, அந்த கோழியை பிடுங்கிட்டு போயிட்டாரு. அப்போ இந்த மக்கள் வந்து இப்படி ஏமாற்றப்படுகிறார்கள். அப்போ வந்து இந்த நாட்டில் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து எந்த ஒரு பார்கெயின், நான் வந்து ஒரு சமமாக இருந்து பார்கெயின் பண்ணணும், இது நான் தருவேன், நான் தரமாட்டேன், எப்படி பிடுங்கிட்டு போக முடியும்? அநீதியை பார்க்கிறார். ஆகவே இவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது, இவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு இருந்தது. குருவானவர் ஆகிறார். அந்த ஜார்க்கண்ட் மக்களுக்காக ஏறக்குறைய அவருடைய 50 ஆண்டுகள் பயணம் சமூக நீதி பயணமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஸ்டான் சுவாமி மக்களிடம் இருந்து கற்றுக்கொண்டார். அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டார். அதை தனதாக்கி கொண்டார். அவர்களோடு ஒன்றிணைந்தார். நம்ம போய் நம்முடைய வாழ்க்கையை சொல்லலை, அவர் போய் சொல்லலை. அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை பாராட்டி அதுவே தன்னுடைய வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டு அந்த மக்களில் ஒருவராக இருந்து அவர்களுக்காக போராடினார். அவர்களுக்காக அந்த போராட்டம் தான் அவரை இறைநிலைக்கு உயர்த்திருக்கிறது. ஒரு அருமையான கட்டுரை வந்தது, ஜல், ஜங்கிள் அண்ட் ஜமீன். ஜல் என்றால் நீர், நீருக்கு சொந்தமானவர்கள் அந்த ஆதிவாசி மக்கள். அந்த காட்டில் இருக்கிற தண்ணீரை இன்னைக்கு என்ன கார்ப்பரேட் செக்டார்ஸ், இந்த இந்திய அரசு யாருக்கு சாதகமாக இருக்கின்றால் ஏழைகளுக்கு மனிதருக்கெல்லாம் கிடையாது, கார்ப்பரேட் செக்டாருக்கு. அவர் சொல்கிறார், ஏறக்குறைய 10 லட்சம் ஏக்கர் நிலங்களை கார்ப்பரேட் செக்டாருக்கு வித்திருக்கிறார்கள். அந்த கார்ப்பரேட் செக்டார் அதை எடுக்கக்கூடாது என்பதற்காக சங்கங்கள் அமைத்து எங்கு அவர்கள் வருகிறார்களோ எல்லா சங்கங்களும் 2000, 3000, 4000 பேர் வந்து கூடியிருவார்கள். அங்கு அவர்கள் எதுவுமே செய்ய முடியாது. அந்த மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்பியதால், அவர் மக்களுக்காக இருப்பதை தெரிந்துதான் இவர் தான் பிரெயின் பிஹைண்ட். எவ்வாறு அந்த எல் சால்வதோரிலே இந்த 6 இயேசு சபையை சுட்டு கொண்டார், இவங்க தான் மூளைக்கு பின்னால் இருந்து செயல்படு. அவர்களை காலி செய்து விட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்பது தான் அரசினுடைய திட்டமாக. அதனால தான் சிறைச்சாலையிலே வெயில் அப்ளை பண்ணுறாங்க. அவர் வயது முதிர்ந்தவர், அவரால் ஒன்றுமே செய்ய முடியல என்றாலும் நீதிமன்றம் இரக்கம் காட்டவில்லையே. ஒரே ஒரு நீதிபதி இவர்கள் செய்து தப்பு என்று சொன்னதை உடனே அரசு அதை சொல்லி வித்ட்ரா பண்ண சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. ஆகவே இந்த ஸ்டான் சுவாமி அவர்கள் இந்த மக்களுக்காக நீர் என்பது உரிமை, நிலம் என்பது உரிமை, அது என்னோட சொத்து,
அந்த சொத்தை வச்சு தான் நான் வாழ முடியும். அது என்னுடைய மாண்பை உயர்த்துகிறது, என்னுடைய மனித நிலையை உயர்த்தி காட்டுகிறது. அந்த காடுகள் எல்லாருக்கும் பொதுவானது, காடுகளை அழிக்கக்கூடாது. இன்றைக்கு என்ன சட்டம் சொல்கிறது? உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது என்னவென்றால், கிராம சபா உடைய உத்தரவு இல்லாமல், கிராம மக்கள் உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு கனி வளத்தையும் எடுக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் மாற்று வழியிலே ஏமாற்றி காசை தருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நாட்டை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்தார், அவர்களோடு இணைந்து போராடினார். ஆகவே அந்த போராட்டம் சிறைச்சாலையிலே முடியவில்லை. நான் தொடர்ந்து போராடுவேன், அவர்களுக்காக இருப்பேன் என்ற மன உறுதி ஸ்டான் சுவாமியிடம் இருந்து நான் பார்க்கின்றேன். இந்த மறை மாவட்டத்தினுடைய பரிவாளர் ஆயர் ஸ்டீபன் அவர்கள் சொன்னார்கள், 5வது கோரிக்கையாக அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் புனிதராக்கப்பட வேண்டும் என்று. அதையே நான் வலியுறுத்தி சற்று மாற்றி சொல்கிறேன். அவர் புனிதராக்கப்பட வேண்டும். திருச்சபை ஸ்லோவாக இருக்கக்கூடாது, அதை உடனடியாக செய்ய வேண்டும். தமிழக ஆயர் பேரவை இதற்கு ஒரு கடிதம் எழுதி இந்திய ஆயர் பேரவைக்கும் இந்திய ஆயர் பேரவை ரோமுக்கும் எழுதி, இப்போ இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் நிச்சயமாக இவருடைய சாவே ஒரு உதாரணம், ஒரு விட்னஸ். ஆகவே புனிதராதற்கான முதல் ஸ்டேஜாவது இவரை அப்படி கொண்டு வந்து குற்றம் சுமத்தி இவரை சிறைச்சாலையில் துன்புறுத்தி இந்த அரசை அவமானப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் செய்தது தவறு. ஒரு அரசு ஒரு மக்களை கொடுமைப்படுத்தக்கூடாது, மாறாக மக்களை வளர்ப்பதற்காக, மக்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு போடுவதற்காக, மக்களை பாதுகாப்பதற்கு தான் அரசு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அரசு மக்களை துன்புறுத்துகிறது, கொடுமைப்படுத்துகிறது. அவரோடு சேர்ந்து 4000 பேர் இன்னும் சிறைச்சாலையில் வாடுகின்றார்கள். ஆகவே அவரை புனிதர் பட்டம் கொடுத்து உயர்த்த வேண்டும், நாம் அதை கொண்டாட வேண்டும். இதுதான் நாம் அவர்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அருமையான நிலையிலே ஸ்டான் சுவாமி அவர்கள் நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக இருந்து நம்மை வழிநடத்த, நீதிக்கும் சமூக நீதிக்கும் சாட்சியம் பகர்வுகளாக வாழ, சிறந்த கிறிஸ்தவர்களாக வாழ அவர் அழைக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று நம்முடைய பயணத்தை தொடர்வோம். ஆமென். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். ஆண்டவரே, அனைத்து இறைவாமை போற்றி. பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின்
இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றே. என்னையே உனக்காக தருகின்றேன். நமது மீட்புக்காக, உலக மக்கள் அனைவருடைய மீட்புக்காக என்னுடையது உங்களுடையதுமாக ஒப்புக் கொடுக்கிற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தாழ்மையான எங்கள் வேண்டல்களையும் பலிப்பொருள்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். உண்மையுடன் உமக்கு ஊழியம் செய்து மனிதரின் துன்புறுத்தலால் இன்னலுறுகின்றவர்கள் உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் சிலுவை பலியில் பங்கு கொள்வதில் மகிழ்ந்து தேர்ந்து கொள்ள பெற்றவர்களோடு தங்கள் பெயர்களும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை உணர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் அருள் பணியாளர் சான் சுவாமி அவர்களுடைய இந்த புகழ் வணக்க திருப்பலியிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவரது இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவரது படிப்பினையால் அவருடைய வாழ்வால் எங்களை உறுதிப்படுத்தி பயிற்றுவிக்கின்றீர். அவர் எங்களுக்கு பரிந்து பேசுகின்ற மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்றிணைந்து உமக்கு புகழ்ச்சி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவார், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எங்களையும் இக்காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வந்தவே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் நன்றியோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு திரு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஸ்டீவன் ஆண்டனி, மேனாள் ஆயர் சூசை மாணிக்கம், ஏனைய ஆயர்கள், குரு மரபினர், துறவியர், பொதுநிலையினர் மற்றும் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஸ்டான் சுவாமி என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உம்முடைய அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என் பாவங்களை பாராமல் எங்களுடைய முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் ஒவ்வொருவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போ இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். அழைப்பை ஏற்று இந்த விருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இந்த நாளிலே நான் உங்களிடம் கேட்பது, எங்களுக்காகவும் எங்களுடைய பணிக்காகவும் ஜெபியுங்கள். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம் என்று உறுதியளிக்கின்றேன். அடுத்ததாக ஸ்டான் சாமி அவருடைய நிகழ்ச்சி இன்று இங்கு நடக்க வேண்டும் என்று மறை மாவட்ட குருக்களோடு பொறுப்பாளர்களோடு திட்டமிட்டோம். அவர்கள் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார். தொடக்கத்திலிருந்து நம்முடைய பொறுப்பான ஆயர் அருள் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டனி அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்கு பிறகு நேரடியாக பேசிய பிறகு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்க வேண்டும், நன்றாக திட்டமிடுங்கள், மறை மாவட்டம் உங்களுக்கு நன்றாக உதவும், மறை மாவட்ட குருக்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை நன்றாக நடத்துங்கள் என்று அதிகமாக உற்சாகம் ஊக்கம் கொடுத்தவர் நம்முடைய மேதக ஆயர், தூத்துக்குடி ஆயராகவும் நம்முடைய சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய பொறுப்பு ஆயராகவும் இருக்கின்ற மேதக ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டனி அவர்கள் இன்னைக்கு வந்திருந்தாங்க, ஆனந்தா கல்லூரிக்கு வந்திருந்தாங்க. மிக சிறப்பான உரையை நிகழ்த்தினார். ஆக தொடக்கத்திலிருந்து 2 வாரத்திலிருந்து இன்று வரை எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது சிவகங்கை மறை மாவட்டம். இன்றைய திருப்பலியிலே இங்கு வந்திருக்கின்ற 3 மறைவட்ட குருக்கள், ஆர்எஸ் மங்கலம், சிவகங்கை, நம்முடைய தேவகோட்டை வட்டார அதிபர், இந்த 3 வட்டார அதிபர்களுக்கு எங்களுடைய இயேசு சபை தேபிரித்தோ இயேசு சபை குழுமத்தின் சார்பாக இவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனந்தா கல்லூரிக்கு அங்கிருக்கின்ற அருள் தந்தையர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். கல்லூரி செயலர், கல்லூரி முதல்வர், அங்கிருக்கின்ற தந்தையர்கள், பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக பெருமக்கள் மிகவும் உறுதுணையாக இருந்து மிகவும் நல்ல முறையில்
திட்டமிட்டார்கள். அதே போல் நன்றாக இன்றைக்கு நிகழ்ச்சி நடப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இன்றைய திருப்பலிக்கு இங்கு நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு முதலில் எண்ணம் இல்லாமல் தந்தை அவர்களை பார்த்து இதை கேட்டோம், எப்படி நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு கேட்க வரும்போது விஎம் சென்று இங்கே நடத்துங்க, நான் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் செய்கிறேன் அப்படின்னு எல்லா ஏற்பாடும் நான் செய்து தருகிறேன், இங்கே வையுங்கள் என்று எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தவர் நம்முடைய வட்டார அதிபர் ஜெகன் அவர்கள். அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து எங்களுக்கு உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்கள் ஜெயக்குமார், மேலும் பாடகர் குழு, நம்முடைய கேட்டகிஸ்ட் எல்லாருக்குமே எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, அதே போல் வந்திருக்கின்ற அனைத்து பங்கு மக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் உதவி கேட்ட பொழுது உதவி செய்த அத்தனை சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோடிக்கணும் எங்களுக்கு தெரியாது, எப்படின்னு தெரியாது, வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஆனந்தா கல்லூரிக்கும் வந்தார்கள். அதே போல் எங்களுடைய ஆலயம் தேபிரித்தோ ஆலயத்திற்கு வந்து இந்த படத்தையும் அங்கிருக்கின்ற அந்த கோயிலையும் பீடத்தை மிக அழகாக நம்முடைய அமலோற்ப மாதா சபை சகோதரிகள், இங்கிருக்கின்ற அதாவது அமைதியகத்தில் இருக்கின்றவர்களும் சரி, நம்முடைய ராம்நகரில் இருக்கின்றவர்களும் சரி, இந்த ஆலயத்தை மிக சிறப்பாக ஜோடித்த இன்ஃபன்ட் ஸ்கூலில் இருக்கின்ற அனைத்து சகோதரிகளுக்கும் மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற அத்தனை சகோதரிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் நாங்கள் அழைத்த உடனே இன்றைய காலை நிகழ்ச்சிக்கு வந்த ஆனந்தா கல்லூரி இருபால் ஆசிரியர் பெருமக்கள், புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகம் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பெருமக்கள், குழந்தை இயேசு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பெருமக்கள், சென்ட் ஜான்ஸ் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் நிர்வாகத்தினர், சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆசிரியர்கள், மேலும் நிர்வாகத்தினர், எங்களுடைய டிபிரிட்டோ இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய குழுமத்தின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருளடையாளத்தின் ஆற்றலால் உம் அடியார்களை உண்மையில் உறுதிப்படுத்தியருளும். இவ்வாறு துன்பத்துக்குள்ளாகும் உம் நம்பிக்கையாளர்கள் உம் திருமகன் கிறிஸ்துவை பின்பற்றி தன் சிலுவையை சுமந்து கொள்ளவும், துன்பங்களின் நடுவிலும் கிறிஸ்துவர் என்னும் பெயரில் என்றும் பெருமை கொள்ளவும் ஊக்கம் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. தன்னையே மெழுகாய் எரித்து அழித்த சாமி, உந்தன் தியாகம் உலகம் இருக்கும் வரைக்கும் வாழும். எளிய மனிதர் உயிரை காணத்தானே உந்தன் உயிரை கூட தூக்கி எறிந்து சென்றார். பழங்குடியின் வாழ்க்கை செழிக்கும், உம் கனவும் ஒரு நாள் விழிக்கும்.
இடத்தில் புரட்சி விதைகள் முளைக்கும். பழங்குடியின் வாழ்க்கை செழிக்கும். உன் கனவும் ஒரு நாள் விழிக்கும். உன்னை புதைத்த இடத்தில் புரட்சி விதைகள் முளைக்கும். தன்னையே மெழுகாய் எரித்து அழித்த சாமி, உந்தன் தியாகம் உலகம் இருக்கும் வரைக்கும் வாழும். நீதியின் பாதையில் பேதமில்லையே, நியாயங்கள் நேர்மையில் தோற்பதில்லையே, மானுடம் பார்க்காத வேதமில்லையே, நம் பழங்குடி வாழ்க்கையில் பேதமில்லையே. நீதி வேண்டும் என்றால் நாம் வீதி நுழைய வேண்டும். பலிகள் வேண்டும் என்றால் நாம் பலிகள் காக்க வேண்டும். நடுங்கும் விரல்களோடு நீ பலரை நடுங்க வைத்தாய். பிடுங்கி எறிந்த போதும் நீ மீண்டும் முளைத்து வந்தாய். உரிமைகள் பெறவே இனி எழுவோம் நாமே, உயிரையும் தரவே இனி துணிவோம் நாமே. உரிமைகள் பெறவே இனி எழுவோம் நாமே. உயிரையும் தரவே இனி துணிவோம் நாமே. நீதியின் பார்வையில் பேதமில்லையே, நம் நியாயங்கள் நேர்மையில் தோற்பதில்லையே, மானுடம் பார்க்காத பேதமில்லையே, நம் பழங்குடி வாழ்க்கையில் பேதமில்லையே. தன்னையே மெழுகாய் எரித்து அழித்த சாமி, உந்தன் தியாகம் உலகம் இருக்கும் வரைக்கும்